கந்த சஷ்டி விரதம் உங்களில் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க? நான் விரதம்லாம் பெருசாக என்னால் ஃபாலோ பண்ண முடியல. வர 28 மகா கந்த சஷ்டி விரதம் எல்லாருக்குமே முடியுது. இன்னைக்கு சுவாமிமலை கோயிலுக்கு போகலான்னு நான், அம்மா, ஸ்னேகா 3 பேர் கிளம்பிட்டோம். கூடவே சக்கரை பொங்கலும் பிரசாதமாக கொடுக்கலாம் அப்படின்னு அதுவும் செஞ்சுட்டோம். நம்ம கல்ச்சர் படி ஃபாலோ பண்ணுற ஒரு விரதத்துக்கு முன்னாடி சயின்டிஃபிக் ரீசன் இருக்கு. நான் இந்த கடைசி 7 நாள் எடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஊரில் இருக்கிறதுனால அப்பாவால் நான்வெஜ் எடுக்காமல் இருக்க முடியாது. எத்தனை நாள் வீட்டில் இருந்தாலும் ஒரு நாள் ஒரு நான்வெஜ் எடுப்பாங்க. நான் சாப்பிடுங்கிறதுக்காக தான் வாங்குறாங்க. நான் விரதம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னால் அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்கன்ட்டு நான் விரதமே எடுக்கல. இதே சென்னையில் இருந்த அந்த கடைசி 7 நாள் கண்ட்ரோல்டாக இருந்து விரதத்தை முடிச்சிருக்கலாம். தட்ஸ் ஓகே. விரதம் எடுக்கலாம் முருகர் அருள் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு கிடையாது. இது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. நெக்ஸ்ட் இயர் முடிஞ்சா கண்டிப்பாக இருப்பேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் விரதத்தை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பார்த்து நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாமி கும்பிட்றதுக்கு, கோயிலுக்கு போகிறதுக்கு, பிரசாதம் செய்யறதுக்கு எப்பயுமே இந்த நாள் கிழமெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். எப்பெல்லாம் எனக்கு தோணுதோ அப்பெல்லாம் கோயிலுக்கு போவேன். எப்பெல்லாம் எனக்கு பிரசாதம் செஞ்சு கொடுக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் செய்வேன். ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் பலகாரம் எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக செய்யலாம் அப்படின்னு இந்த வீக்கெண்ட் தான் பிளான் பண்ணியிருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு வந்து நைட்டு கொஞ்சம் செய்யணும், அப்புறம் சண்டே கொஞ்சம் செய்யணும். நெக்ஸ்ட் சென்னையிலேருந்து போகிற ஒர்க்கிங் டே விளாக தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். டாடா பாய்.